விஜய் இன்னைக்கு பேசும்போது குறிப்பிடுறாரு 30% மேல மக்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கறது குறிப்பிடுறாரு. இந்த மதிப்பீடு அதீத மதிப்பீடு அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்லனா ப்ராப்பரா நடந்த ஒரு கருத்து கணிப்பின் அடிப்படையில சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? அவங்க தாவேக்கா தொடர்ந்து பல சர்வேக்களை அவர்களுடைய குழுவினர் அவங்க டீம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் அதுல என்னன்னா அவங்க எடுக்கிறவங்க ஒரு இளைஞர் படையா இருப்பாங்க. அவங்க கல்லூரி வாசல்ல போய் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்க திமுக அதிமுக என்கிற ஒன்றே இருக்காது. நீங்க ஒரு கல்லூரி வாசல்ல போய் நிபுணத்துக்கும் தமிழ் முதல்வன் திட்டம் வழியா நான் முதல்வன் திட்டம் வழியா திமுக அரசு நிறைய செஞ்சிருக்காங்க கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு. நான் ஊர்ல கிராம பகுதிகளில் பாக்குறேன், அரசு கொடுக்குற லேப்டாப் வாங்கிட்டு வராங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த லேப்டாப்பை தமிழ்நாடு அரசு கொடுக்குற லேப்டாப் வாங்கிட்டு மறுநாளே வீட்டுல வந்தோன்னா லேப்டாப் ஓபன் பண்ணா ஸ்கிரீன் சேவர்ல விஜய் படத்தை வைக்கிறாங்க இளைஞர்கள். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதனால அந்த சர்வேக்கள் என்பது இளைஞர்களை குறிவைத்து எடுக்கப்பட்டதாக கூட இருக்கலாம். பட் அந்த சர்வே நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். பாஜக சொல்றாங்களே, தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்களே 18% இருக்குங்கிறாங்களே. பிரவீன் சக்கரவர்த்தி திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு 18% விஜய்க்கு இருக்குன்னு. அப்ப இதை நம்ம நிராகரித்து விட முடியுமா? தேசிய கட்சிகள் அவங்க எவ்வளவு மதிப்பீடு செய்திருக்கலாம். ஒருவேளை ஒரு கட்சி 15ங்குது, ஒரு கட்சி 18ங்குது. நம்முடைய கணிப்பு ஒரு 20% இருக்கணும். பட் அது ஒரு 3வது இடத்துல இப்ப இருக்கிறார். பட் இந்த இடமே தான் நிரந்தரமா தேர்தல் வர தொடரும் நம்ம நினைத்து விட முடியாது. ஒன்று முன்னேறி சொல்லலாம் அல்லது பின்னோக்கி செல்லலாம். அது அவருடைய செயல்பாடுகளின் வடிவம் சார்ந்தது. அது அடுத்தடுத்து அவர் எப்படி செயல்பட போறாரு என்பதை பொறுத்தா. பட் எது அப்படியா இருந்தாலும் அதிமுகவை விட திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துலதான் விஜய் இருக்காருன்னு தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்ன, அவர் பேச்சு கவனிக்கப்படுதுல. ஒரு நடிகராக இருக்கிறாரு. நீங்க சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வர விஜய் வெளியில வர்றாருன்னா நீங்க டிவி முன்னாடி உட்கார்றாங்க, கவனிக்கிறாங்க. சோ அந்த இடம் திமுக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. பட் விஜய் ஒரு நாள் பேசிட்டு போனா ஏதோ ஒன்னு டேமேஜ் பண்ணிட்டு போயிடறாருல. ஒரு திருக்குறளா புதுக்குறளா எழுதி படிக்கிறாருல, ஏதோ ஒன்னு சொல்லிடுறாரு. சோ அப்ப அது கிரவுண்ட்ல ரீச் ஆகுதுல்ல. தூய சக்தி, நான் தூய சக்தி, அவங்க தீய சக்தின்னு சொல்ற விஷயங்களா இருக்கலாம். இது எல்லாம் ஒரு குழந்தைகள்கிட்ட, ஒரு இளைஞர்கள்ட்ட, அடுத்த தலைமுறை குழந்தைகிட்ட இன்னைக்கு வேணுமானால் அவங்களுக்கு ஓட்டுலயா இருக்கலாம். அந்த தீய சக்தி அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப காலமா ஜெயலலிதா அவர்கள் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா மேடம், நிச்சயமா விஜய் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன வார்த்தை. அதிலும் அவர்கள் தங்களுடைய இறுதி காலகட்டத்தில எல்லாம் திருக்குவளை தீய சக்தி என்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பட் 4.5 ஆண்டுகள்ல நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தீய சக்தி என்கிற வார்த்தையை அவ்வளவு தூரம் போக்கஸ் பண்ணாரா? விடியா திமுக ஆட்சி, இதுதான் அதிமுகவினுடைய அறிக்கையாக இருந்தது. வார்த்தைக்கு வார்த்தை விடியா திமுக ஆட்சி முடிவு கட்டுவோம், விடியா திமுக ஆட்சி. அது அவர்களுடைய தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாக இருந்தாலும் சரி, விடியா திமுக ஆட்சி. ஆனா அந்த தீய சக்தி என்கிற சொற்பதம் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் அந்த காலத்தோடு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சாதாரணமா கிராம பகுதிகளில் தீய சக்தி தூய சக்தின்னு பேசுறாங்க. இந்த இடம் தான் நெருக்கடிங்கிற. நீங்க திமுகவை வீழ்த்துகிற இடத்துக்கே விஜய் வரல. பட் திமுக மீது ஒரு குறிப்பிட்ட வயதினரை அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் அந்த வயதினருக்கு தான் செஞ்சிருக்காங்க. நம்ம அந்த கோணத்தையும் நான் குறிப்பிட விரும்புறேன். நீங்க கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டமா இருக்கலாம், மகளிர் உரிமை தொகையா இருக்கலாம், விடியல் பயணமா இருக்கலாம், இப்ப கூட ஒரு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்ததா இருக்கலாம். இந்த பலனை எல்லாம் கொடுத்தும் கூட அந்த தலைமுறை கிட்ட விஜய் வெறுப்பை விதைத்திருக்கிறார். அப்ப அந்த இடம் திமுகவுக்கு தான் நெருக்கடியான இடம். நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். கடந்த 8 ஆண்டுகள் ஆகுது விஜய் ஜெயலலிதா அவர்கள் இறந்து 8 ஆண்டுகள் ஆகுது. இந்த 8 ஆண்டுகள்ல திமுக தங்களுடைய இளைஞர் படையை கட்டமைப்பதற்காக முரசொலியில பாசறை பக்கங்கள் நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. முரசொலியில பாசறை பக்கங்கள்ல ஒரு பக்கங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கருத்தியல அறிவு திருவிழா போன்றது நடத்துறாங்க. அதிமுக அந்த மாதிரி எந்த அட்டெம்ப்டும் எடுக்கல. ஆனா இவங்க கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் போகுது. அப்ப இந்த ஓட்டெல்லாம் இளைஞர்கள் ஓட்டெல்லாம் திமுக தான் வந்திருக்கணும். இன்னைக்கு விஜய்ங்கிற போர்ஸ் வந்திருக்கனால நீங்க ஜெயலலிதா அவர்கள் இறந்த 8 ஆண்டுகள் அதிமுக, அதாவது ஒரு 10 வயது பையன், 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன், அவனுடைய 10 வயது இருக்கும் போது அதிமுகவே ஒரு பார்வையில பார்த்திருப்பார். அதுக்கு பிறகு 8 ஆண்டுகள்ல அவர் பார்த்த அதிமுகன்னு உங்க டிவியை போட்ட உடனே முதல்ல வர்றது ஓபிஎஸ் ஓட பிரச்சனை, டிடிவி தினகரனோட பிரச்சனை, சசிகலா என்ன நிலைப்பாடு எடுப்பார். அவருக்கு ஆளுமையான அதிமுகங்கிறது இந்த 8 ஆண்டுகள் அவன் ஓட்டு போடுற வயசுல அதிமுகவுல உள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் விஜய்க்கு சாதகமாக அமைஞ்சிருக்கப்போ இல்ல. இது திமுகவுக்கு தான் அது இளைஞர்கள் ஓட்டு போக வேண்டியது. அந்த ஓட்டை விஜய் இப்ப மொத்தமா கொண்டு போறதுனால திமுக பக்கம் செல்ல வேண்டிய பெரும்பான்மை இளைஞர்கள் ஓட்ட விஜய் உடைக்கிறாங்க. அதிமுக இளைஞர்கள் ஓட்ட இல்லைங்க. நீங்க முதல்ல வாக்களிக்க போறாங்கல்ல மேடம், அந்த 8 ஆண்டுகள்ல அவர்கள் பார்த்த அதிமுக என்பது ஆளுமை மிக்க அதிமுக இல்ல. பல பிரிவுகள், பல குழப்பங்கள். மோடி அவர்கள் இந்த திமுக தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடியது, டெல்லியா தமிழ்நாடுன்னு கேட்கக்கூடியது, பாஜகவுக்கு அடிமையாக இருக்காங்கன்னு முன்னெடுக்கக்கூடியது, இது எல்லாமே எதிர்மறையா எப்படி உருவாக்கிருச்சுன்னா அந்த இளைஞர்கள் கூட்டத்தை திமுக வெர்சஸ் டிவிகே இளைஞர்கள் கூட்டத்துல உருவாக்கிருச்சு. அப்ப அந்த ஓட்டை திமுக அறுவடை செய்ய வேண்டிய ஓட்டை, அதிமுக பலவீனப்பட்டு போன இடத்தை திமுக அறுவடை செய்ய வேண்டிய ஓட்டையும் விஜய் எடுக்கிறாரு அப்படிங்கிற. அதிமுக ஓட்டையும் கணிசமா எடுப்பாரு, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை கணிசமா எடுப்பாரு.
பட் அது திமுக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் வழியா செய்திருக்கக்கூடிய ஓட்டையும் எடுக்கிற அந்த இடம் தான் திமுகவுக்கு நெருக்கடியான இடம். அதனாலதான் விஜய் சொல்றாரு திமுகவுக்கு தாவேக்காக்கு தான் போட்டி. பேசலாம். இளைஞர்களினுடைய வாக்கு குறித்து நீங்க பேசும்போது ராஜகம்பீரன் சார் அவர்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு. இளைஞர்களினுடைய வாக்க தாவேக்கா கவர முயற்சிக்கிறாங்க. அந்த கவர்தல் அப்படிங்கிறது வாக்குகளாக சதவீதங்களாக மாறுமா? உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சமீபத்தில் சொன்னார், ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறுன்னு சொன்னார். நான் என்னுடைய வீட்டினுடைய பால்கனியிலிருந்து மாடியிலிருந்து பார்ப்பேன், 4 தெருக்களும் நிரம்பி என்னை பார்ப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் வரும். அதனால அரசியலில் வென்று விடலாம் என்று கணக்கு போட்ட உலகநாயகன் கமலஹாசனுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா, அவரால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் கள யதார்த்தம். சிவாஜி கணேசனுக்கு திரண்ட கூட்டத்தை எல்லாம் நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். என் பள்ளி பருவத்திலே சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சி தொடங்கி எங்கள் ஊர் பகுதிகளுக்குள்ள பயணம் செய்கிற போது 4 சாலைகளும் அப்படியே நிரம்பி வழிந்தது, மனித கடலாக மாறி நின்றது. அவர் ஏறிய மேடையின் மீது ஏறியவர்களுடைய எண்ணிக்கை, ரசிகர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் ஏறினாங்க. மேடையே சரிந்தது. மேடை சரிந்தது மாதிரி அந்த கட்சியும் சரிந்தது. ஒண்ணுமே நடக்கல. வெறும் 5000 ஓட்டு தான் எங்கள் தொகுதியில் அவர் பெற முடிந்தது, மானாமதுரை தொகுதியில். அதனால இந்த கவர்ச்சியெல்லாம் களத்துல வேலை செய்யாது. இதெல்லாம் சும்மா சொல்றது. இவரால் ஒரு கட்சி கூட்டத்தை கூட இவரால் சரியா நடத்த முடியல. விக்கிரவாண்டியில குடிநீர் இந்த மாதிரியான விஷயங்கள், அடிப்படை வசதிகள் கிடைக்காம மயங்கி விழுந்து செத்தவங்க 3 பேர், மதுரையில 3 பேர், திருச்சியில 2 பேர், கரூர்ல 41 பேர். இன்னைக்கு சேலத்துல ஒருத்தர் சூரஜ்னு ஒரு இளைஞர் இன்றைக்கு சுருண்டு விழுந்து செத்து போயிட்டார் வெயில்ல. தன் கட்சிக்காரனை, தன்னை பார்க்க வந்தவனையே பாதுகாக்காத விஜய் எப்படி கட்சியை பாதுகாப்பாரு, எப்படி ஆட்சி நடத்துவாரு, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாதுகாப்பாரு? அவருக்கு என்ன அரசியல் திறமை இருக்கிறது? தமிழ்நாட்டினுடைய கால்படாத, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலேயுமே எடப்பாடி பழனிசாமியின் கால்கள் படாத கிராமங்கள் உண்டா, ஊர்கள் உண்டா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயணிக்காத ஒரு சிறிய கிராமமாவது உண்டா? மக்களை சந்திப்பதில் தான் ஒரு அரசியல் தலைவர் நம்பகத்தன்மையை பெற முடியும். இவர் பனையூர் பங்களாக்குள்ள இருந்துகிட்டு மாசம் ஒரு வாட்டி வெளியில வர்றாரு, வாமா அப்படின்னு சொல்ற மாதிரி பஞ்சவர்ண கிளின்ற மாதிரி வெளியில வர்றாரு, ஒரு சீட் எடுத்து கொடுக்குற மாதிரி 4 பேப்பர் A4 பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு பேசுறாரு. பேசிட்டு மறுபடியும் கிளி கூண்டுக்குள்ள போயிரும்ல, அது மாதிரி போயிடுறாரு. இவருக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு? சாமானிய மக்களுக்கு அவருக்கு என்ன தொடர்பு? பேசும்போதே சொல்றாரு, தமிழ்நாடே என்னோட வீடு, இருக்கக்கூடிய எல்லாருமே என்னோட குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே சொல்றாரு. இதை சொல்லுவதற்கு எப்படி சரியா இருக்க முடியும்? இப்ப எம்ஜிஆர் அவர் வாழ்ந்த வீட்டை காது கேளாத ஒரு பள்ளியா மாத்தி இருக்கிறாரு. அவருடைய சத்யா ஸ்டுடியோவை கல்லூரியா அவர் நிர்வாகம் செய்யறதுக்கு கொடுத்திருக்கிறாரு, கல்லூரிக்கு கொடுத்திருக்கிறாரு. அது மாதிரி இவர் ஏதாவது மக்களுக்கு செஞ்சா தானங்க மக்கள் நம்புவாங்க. நம்பகத்தன்மை என்பது, சினிமாவில் நல்லா நடனம் ஆடுறாருன்னா அவருக்கு 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி நான் படம் பார்ப்பேன். இந்த நாட்டை ஆள்வதற்கான தகுதி என்ன அவருக்கு இருக்கு? நான் ஊழலே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயம் ஊழலே பண்ணிட்டாரு அவர். 1.5 கோடி ரூபாய் கோர்ட்ல அபராதம் விதிச்சிருக்காங்களே வருமான வரித்துறையில. நான் முறையீடு செய்யலன்னு நான் சொல்லல, வரி ஏய்ப்பு செய்யலன்னு நான் சொல்லல. நான் 10 கோடி ரூபாய் ஒயிட்ல வாங்கியிருக்கேன், 15 கோடி ரூபாய் நான் பிளாக்ல வாங்கியிருக்கேன், கருப்பு பணம் வாங்கியிருக்கேன். அதை நீங்க கண்டுபிடிச்சதுக்கான அபராத தொகையை கட்டுறதுக்கு 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்கீங்க, அபராத தொகை போட்டிருக்கீங்க. நான் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கேன். ஆனாலும் நீங்க குறித்த காலத்துக்குள்ள வழக்கு பதிவு செய்யாததுனால நான் அதை கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு கோர்ட்ல சொல்றாரு. இவர் தான் தூய சக்தியா? நான் கேட்கிறேன். இதுவே தீய சக்தி தான். நீங்க வருமானத்தை மறைத்ததே தீய சக்தி தான். அவருக்கு எத்தனை கோடி சொத்து இருக்கு, எத்தனை கல்யாண மண்டபம் இருக்கு, அதெல்லாம் வெளியிடுவாரா? நான் சொல்றேன் தூய சக்தின்னு அவர் சொல்றாருல. விஜய்க்கு எத்தனை கல்யாண மண்டபம் இருக்கு, எத்தனை மாளிகை இருக்கு, எத்தனை வீடுகள் இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்கு, எத்தனை கோடி சம்பாரிச்சிருக்காரு, எல்லாத்தையும் வெளியிடுவாரா? ஓப்பனா சொல்லுவாரா? தூய சக்தின்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன இது இருக்கு? நான் கேட்கிறேன். அவர் தோழர் நல்ல கண்ணு மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு தூய சக்தின்னு சொல்றதுக்கு. அவங்க யாராவது அப்படி சொல்லிக்கிறாங்களா? அந்த மாதிரி உத்தம வாழ்ந்த தலைவர்கள் திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் உச்சத்துல ஒரு நல்ல கோடிகள சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது நான் வேண்டாம்னு அரசியலுக்கு வரேன், இனி எல்லாமே மக்களுக்கு தான் நல்லது செய்ய போறேன், இனி நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அத மக்கள் ஏற்கணும்ல, மக்கள் நம்பணும்ல. அவரை பார்க்க வந்த ஆளுக்கே சேர் போட மாட்டேங்கிறாங்க. வெயில்ல, மத்தியான நண்பகல் வெயில், உச்சி வெயில்ல ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுருண்டு விழுகிறாங்க. ஒரு 4-5 பேர் ஐசியூல படுத்து கிடக்குறாங்க. ஏன் பகல்ல கூட்டம் போடுறீங்க? மத்தியான நண்பகல்ல கூட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன் மாலை நேர பொதுக்கூட்டமாக அதை மாற்றல? அப்படி பகல்ல தான் கூட்டம் போடுவேன்னு சொன்னா ஏன் நீங்க பந்தல் போடல? ஏன் நாற்காலி போடல? வர்றவனுக்கு ஏன் குடிநீர் வழங்கல? இதையே செய்யாத கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவேன்னு சொல்லுவீங்க? உன்னை நம்பி வந்தவனே பாதுகாக்க முடியல, உங்களை நம்பி வந்தாலும் உங்களால காப்பாற்ற முடியலன்னா தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றுவீங்க? உங்களை நம்பி இது வரைக்கும் 50 பேர் செத்துருக்காங்க. 50 பேர் ஜாவுக்குமே நீங்க போகல. எங்கேயோ இருந்துகிட்டு நான் எல்லாரையும் வாங்க கரூர்ல இருந்து புறப்பட்டு வாங்க, பஸ் அனுப்புறேன்,
துக்க விழுந்த வீட்டில் இருக்கிற ஆள் பூரா வாங்க நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறேங்கிறாரு. தூய்மை பணியாளர்கள் போராடுனா அந்த போராட்டக்காரங்களாம் வீட்டுக்கு வாங்கங்கிறாரு. வெள்ளத்துல பாதிக்கப்பட்டா வீட்டுக்கு வாங்க வெள்ள நிவாரணம் தர்றேங்கிறாரு. இவர் அரசியல் தலைவரா? மக்கள் கிட்ட அதுக்குதான் இவர் அரசியல் தலைவரா? நியாயம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கு வந்து அனுமதிங்கிறது சரியா கிடைக்கிறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாரு. இந்த மாதிரி மாநாடு நடத்திருக்கோ ஒரு பொதுக்கூட்டம் இந்த மாதிரி நடத்திருக்கோ அனுமதி எனக்கு சரியாக கொடுக்கப்படல, அதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு, நீங்களே நியாயம் கிடைத்த அனுமதியை சரியா பயன்படுத்தி இருக்கிறாரா? அனுமதி கொடுத்து நாங்க கரூர்ல கூட்டம் போட்டாங்க, உரிய நேரத்துக்கு வந்தாரா? ஷூட்டிங் மட்டும் கரெக்ட் எடுத்துக்கு வர்றாருல, ஆடியோ ரிலீஸுக்கு மலேசியாவுக்கு முத நாளே போய் தனி விமானத்துல போய் இருக்காருல, மக்களை பாதுகாக்கிறது அந்த மாதிரி இருக்கிறாரா? அவர் எதுக்கு பஸ்ல வர்றாரு? அவர் மட்டும் தனி விமானத்துல வர்றாரு? சாமானிய மக்களின் பிரதிநிதி அவர் எப்படி மாற முடியும்? மக்களினுடைய நம்பகத்தன்மையை பெறுவது என்பது வேற, வேடிக்கை பார்ப்பது என்பது வேற. நிலாவை வந்து ரசிக்கலாம், ஆனால் நிலாவிலே வசிக்க முடியாதுமாங்க. சினிமா நட்சத்திரங்களை வேடிக்கை பார்க்கலாம், அவர்கள் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற தலைவர்களாக அவர்களை ஒரு நாளும் மக்கள் ஏற்க மாட்டாங்க. திரையில நட்சத்திரமாக இருப்பவர்கள் தரையில வருகிற போது அவர்கள் நம்பகத்தன்மையை இழப்பாங்க. அதுக்கான செயல் திட்டம் அவர்களிடத்துல இல்ல. சினிமாவிலிருந்து ஒரு நடிகன் வரக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் நான் பேசல, அதற்கு அவரை நம்புவதற்கான செயல் திட்டம் என்ன இருக்கிறது? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால விஜயை பொறுத்தவரையில சினிமாவில் தான் அவர் ஹீரோ, அரசியல்ல ஒரு ஜீரோ. அவரால் சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியாது. அவர் கமலஹாசன் இடத்தை தான் எட்டி பிடிப்பாரே தவிர அவர் ஒரு நாளும் ஒரு பெரிய சக்தியா வளர்வதற்கு சாத்தியக்கூறுகளே இல்ல. அவர் சுவாமிநாதன் சொன்னாரு அதிமுகவுக்குலாம் இந்த ஜேதாரம் கிடையாதுங்கிறார். அதிமுகவுக்கு தான் ஜேதாரம், ஏன்னா தன்னை எம்ஜிஆராக கருதி கொள்கிறார். அண்ணா பேசிய, அதாவது எப்படி வந்து அதிமுக என்னென்ன பேசுமோ அதையெல்லாம் பேசிட்டு நான் தான் ஒரிஜினல் அதிமுகன்னு தான் அவர் வந்து திரும்ப திரும்ப வந்து உரிமை கோர்றாரு. அதனால திமுக ஒரு கட்டுக்கோப்பான கட்சி, கான்கிரீட்டான கட்சி, உறுதிமிக்க கட்சி. அது எம்ஜிஆர் மாதிரி மிகப்பெரிய மாய வசீகரங்களை எல்லாம் கடந்து அந்த கட்சி நிலை நின்ற கட்சி, எமர்ஜென்சி மாதிரி அரசியல் பேரிடர்களை எதிர்கொண்ட கட்சி. அந்த கட்சி போய் ஒரு விஜய் வந்து 5 டயலாக் 10 டயலாக் சூப்பரா பேசுறாங்க அப்படிங்கறதுக்காக அந்த கட்சியெல்லாம் கலைஞ்செல்லாம் போயிடாது. அரசியல் படுத்தப்படாத தமிழ்நாட்டிலே ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கிறது. அது முதல் தலைமுறையாக அரசியல்னா என்ன, சமூக நீதினா என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, மொழி போராட்டம்னா என்ன, மாநில சுயாட்சினா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் வந்து அவர் பின்னாடி போய்கிட்டு இருக்கு. அவர்கள் அதை கற்றுக்கொண்டா வெளியே வந்துருவாங்க. அதனால விஜய் இன்னும் ஒரு அரசியல்வாதியாவே ஆகல. அதனால அவரால் எந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. எல்லாமே கட்டுக்கதை. 20% இருக்கு, 30% இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு நான் கேட்கிறேன்.